தம்பி 3 பரோட்டா எடுத்துட்டு வாப்பா. சரிண்ணே சாப்பிட போங்கண்ணே. எப்பா லைனுக்கு 3 புரோட்டா. என்ன ஆர்டர் கொடுத்து இவ்வளோ நேரமாச்சு, எவனையும் இங்கே ஆனா. அம்மா இங்கே வாங்க. சொல்லுங்க சார். பரோட்டா சொன்னேன், ரொம்ப நேரமாச்சு வரல, பக்கத்தில் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியா? யார்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்க? அங்கே வேஸ்ட் கட்டி நிற்கிறா அப்படில, அந்த தம்பி தான் சொன்னேன். ம் ம் சரிங்க சார், நான் என்னன்னு பார்க்குறேன். ம் ஏம்மா எப்போ இங்கே தான் சாப்பிடுவேன், எப்போ வந்தாலும் இப்படி தான் நடக்குது. எனக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்னு தெரியல, பார்த்து எடுத்துட்டு வாங்கம்மா. சரிங்க சார், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ம் ஏண்டா அந்த 1 நம்பர் டேபிளில் பரோட்டா கேட்டாங்களா, ஏண்டா கொடுக்கல? ஐயோ மறந்துட்டேன்க்கா. ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு வச்சுட்டேன்க்கா. ஏண்டா லைனில் போகிற ஆர்டர் கொடுக்காம யாரோ புதுசாக வந்து உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறேன். ஏண்டா எல்லா கஸ்டமரையும் ஒரே மாதிரி பாருங்களேன்டா. சரி சரி, நான் போய் சமாளிக்கிறேன், நீ வா. சரிக்கா. சார், நீங்கள் ஆர்டர் பண்ண பரோட்டாவை வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்களாம். தப்பு எங்கள் மேலே தான். ஒரு நிமிஷம், டேய் இங்க வாடா. சார் கிட்ட மன்னிப்பு கேள்றா. மாமா என்ன பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க, மன்னிப்பு வேணாம்மா, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க. இல்லை சார், யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கறதுல நியாயம். எங்கள் மேலே தானே தப்பு இருக்கு. டேய் மன்னிப்பு கேள்றா. சாரி சார். பரவாயில்ல தம்பி, அடுத்த வாட்டி சரியாக நடந்துக்கங்க, சரியா? எக்கோ நில்லுக்கா. அந்த ஆள்கிட்ட எதுக்கு உண்மையை சொன்ன? போய் சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. டேய் எவ்வளோ வேணா போய் சொல்லி ஒரு விஷயத்த மறைக்கலாம், ஆனால் கடைசியில் உண்மை தான் ஜெயிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மை பேசுறதே நல்லது. Talk to Editors presents Kanmani Miss.